ஓகே. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு ஆர்டிக்கிள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்டிக்கிள் தலைப்பு என்னென்னா, த இன்டர்நெட் அண்ட் ஏஐ அஃபெக்டிங் அவர் மெமரி. ஓகே. ஸோ இன்டர்நெட்டும் இப்போ ஏஐ டூல்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுவும் நம்மளோட நினைவாற்றலை ஏதாவது பாதிக்குதா அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு ஆய்வு கட்டுரை. ஒரு ரஃப்பான ஒரு ஆய்வு கட்டுரை தான், ரொம்ப டீட்டெயிலாலாம் எதுவும் பண்ணலை. ஓகே. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ChatGPT ஒரு ஏஐ டூல் தான். அதை யூஸ் பண்ணி இதை முழுசாக தமிழாக்கம் இல்லை, ஆனால் இதோட இந்த ஆர்டிக்கிளில் இருக்கிற முக்கியமான சில புள்ளிகளை, பாயிண்ட்ஸில் தொகுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம வந்து அது மூலமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, அது இதுதான். ரைட். ஸோ இதுக்கு தலைப்பு இன்னொன்று, இது வந்து ஒரு சரியான தமிழாக்கமாக இருக்காது, அங்கங்கே தப்பும் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படிங்கிறத. ஓகே. ஸோ எப்படி தமிழில் இதை தலைப்பு படுத்தி இருக்குது அப்படின்னா, இணையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு எங்கள்னு போட்டிருக்குது. அது வந்து அவர் அப்படிங்கிறது எங்கள்னு போட்டிருக்குது, பட்டு நமது அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இணையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நம் நினைவு ஆற்றலை எவ்வாறு பாதிக்கிறது, இதுதான் தலைப்பு. முன்னுரை. தற்போது தேடுபொறிகள், சர்ச் இன்ஜின்ஸு, கூகுள் அந்த மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸு, தேடுபொறிகள், ஜிபிஎஸ் வரைபடங்கள், நம்ம மேப் போடுவோம்ல அது, மற்றும் பல டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மனிதர்களின் நினைவாற்றலை மாற்றுகின்றன. இதனால் நாம் எதையும் நினைவில் வைத்துக்கொள்ள தேவையில்லை என்ற மனப்போக்கை உருவாக்குகிறது. இதை உறுதிப்படுத்துவதற்காக பல விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மேலும் செயற்கை நுண்ணறிவு, இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இந்த மாற்றங்களை மேலும் எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். ஓகேங்களா? ஸோ நமக்கே இப்போது தெரியும், இப்போது முன்னெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருப்போம். சில எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு நம்பரை கூட நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருக்க முடியுமா இருக்கும், இந்த இன்டர்நெட்டு இது எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கரெக்டு தானே? ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அது எல்லாத்தையும் மறக்கிறோமா, நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால, அது ஒரு செகண்டரி மெமரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்காமல் இருக்கிறோமா? அப்படி ஞாபகம் வச்சுக்காமல் இருக்கிறதுனால நம்மளோட நினைவாற்றலை ஏதாவது பாதிக்குதா அப்படிங்கிற மாதிரியான கட்டுரை இது. ஜிபிஎஸ் மற்றும் நினைவாற்றல். டெக்சாஸில் ஆஸ்டின் நகரில் 8 வருடங்களாக வாகனம் ஓட்டி வந்த, அந்த எடுக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை விட்டுருங்க, ஓட்டி வந்த ஆட்ரியன் வார்ட் கடந்த நவம்பர் மாதம் திடீரென திசை மாறினார். அவருடைய மொபைல் செயல்படாமல் இருந்ததால் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, ஏனெனில் அவர் ஆப்பிள் மேப்ஸ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். சில இடங்கள்லாம் ஊருக்கெலாம் போகும்போது ரூட்டு போடலைன்னா நம்ம கஷ்டம்தான். வார்டின் அனுபவம், இணையம் எங்கள் நினைவாற்றலை பாதிக்கிறது என்ற பொதுவான கருத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். பல ஆய்வுகளில் மக்கள் தகவல்களை நினைவில் வைத்து கொள்ளாமல் தேடுபொறிகள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை சார்ந்து விடுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது எப்படின்னா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு சில ஷார்ட்கட்ஸு, அது அல்லது சில கமெண்ட்ஸு, இது எல்லாமே இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம்.
ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணி டக்குன்னு நம்ம அது என்ன அப்படின்னு பார்த்து நம்ம அந்த நேரத்தில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மறந்தும் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியும் நமக்கு அந்த நினைவாற்றலை வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகுது. ஆனால் நமக்கு ஆற்றலை பாதிப்புக்குள்ளாகுதான்னு தெரியல. பட் அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் அதெல்லாமே மனசில் வச்சுருப்பாங்களா இருக்கும். ரைட்டு. டிஜிட்டல் நினைவிழப்பு, அதாவது டிஜிட்டல் அம்னீசியா அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் நினைவிழப்பு மற்றும் ஆராய்ச்சி முடிவுகள். சில நிறுவனங்கள் இதற்கு டிஜிட்டல் நினைவிழப்பு என்ற பெயரை வழங்கியுள்ளது. இது ஒரு தகவல் இணையத்தில் சேமிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருப்பதால் அதை நினைவில் வைத்துக்கொள்ள மறந்து விடுவதாகும். ஓகே. ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு தனது வருடத்தின் சொல், வேர்ட் ஆஃப் த இயர், வருடத்தின் சொல் என்னதுன்னா பிரெயின் ராட் என்ற சொற்றொடரை அறிவித்தது. ஸோ சமீபத்தில் நிறையா வீடியோஸ் பார்ப்போம். நம்ம சும்மா சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மூளை கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு தான் பிரெயின் ராட் அப்படின்னு பேர். இது இணையத்தின் மூலம் அற்பமான தகவல்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் நினைவாற்றல் மோசமாகும் என்பதை குறிக்கிறது. ஹார்வர்ட் பல்கலைக்கழக நினைவாற்றல் ஆராய்ச்சியாளர் டேனியல் சாக்டர் கூறுவதாவது, மக்கள் நினைவாற்றலை இழக்கின்றனர் என்று பல முன்னறிவிப்புகள் உள்ளன. ஆனால் உண்மையில் இது மிகவும் சிக்கலான விடயம் என்று தெரிவிக்கிறார். சில ஆய்வுகள் இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் குறிப்பிட்ட வகையான நினைவாற்றல் செயல்களை பாதிக்கக்கூடும் என்பதை காட்டிலும் இது பொதுவாக நினைவாற்றலுக்கு தீங்கு விளைவிக்காது என்று மற்ற ஆய்வுகள் கூறுகின்றன. ஸோ ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க, இது ஒன்றும் பெருசாக பாதிக்கிறது இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. கூகுள் எஃபெக்ட். இணையம் ஒரு நினைவகமாக செயல்படுகிறதா? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து அல்லது சில ஷார்ட்கட்ஸ்லாம் ஜஸ்ட்டு கூகுள் சர்ச்சவே, ஒரு கூகுளில் தேடினா கிடைக்க போகுது, நான் எதுக்கு அதெல்லாம் போட்டு மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஓகே. மக்கள் பல நூற்றாண்டுகளாக நினைவாற்றலை மேம்படுத்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றனர். அச்சுத்தொழில், புகைப்படம், வீடியோ போன்றவை நினைவாற்றலை பாதுகாக்க உதவுகின்றன. உண்மைதான். 2019ஆம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சியில் மக்கள் ஒரு கடினமான கேள்வியை எதிர்கொள்ளும்போது உடனடியாக இணையத்தை குறித்து நினைப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே. நிறையா டைமில் நம்ம இன்னொரு விஷயத்துக்காகவும் சர்ச் பண்ணுவோம். ஸ்பெல்லிங்கு, மீனிங்கை கூட விடுங்க, ஸ்பெல்லிங்கு சரியாக இருக்கிறதுக்கு நம்ம கூகுளில் டக்குன்னு அதை அடிப்போம். இப்போல்லாம் கூகுள் வந்து நீங்கள் இதையா சொன்னீங்க அப்படின்னு அது நக்கலாக ஒரு கேள்வி கேட்கும். ஆமாம் அப்படின்ட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு அது சம்மந்தமாக சர்ச் பண்ணி கொடுக்கும். அல்லது சில நேரங்களில் நீங்கள் அநேகமாக இதைத்தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம தப்பாக டைப் பண்ணதுக்கு சொல்லும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்பெல்லிங்கை கூட ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நகர்றோம். ஓகே. மேலும் அவர்கள் தகவல்களை நினைவில் வைப்பதை விட அந்த தகவல் ஓகே 2011ஆம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சியில் மக்கள் ஒரு கடினமான கேள்வியை எதிர்கொள்ளும் போது உடனடியாக இணையத்தை குறித்து நினைப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் தகவலை நினைவில் வைப்பதை விட அந்த தகவல் எந்த கோப்பில் சேமிக்கப்படுகிறது என்பதை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. அதாவது நம்ம வந்து அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறத விட அந்த ஃபைலு எந்த ஃபோல்டரில் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கிறோம். அந்த ஞாபகங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவின் தாக்கம். இப்போ ஏஐயோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். செயற்கை நுண்ணறிவு வழியாக தகவல் தேடுவது
பாரம்பரிய தேடுபொறிகளை விட வேறுபட்டது. ChatGPT போன்ற மொழி மாதிரிகள், இந்த ஆர்டிக்கிள் கூட நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் பண்ணினேன். மொழி மாதிரிகள் நாம் நினைப்பதை விட வேறுபட்ட வகையில் தகவல்களை வழங்குகின்றன. உதாரணமாக, சில செயலிகள் இறந்த மனிதர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடிகிறது. டெட் பாட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதனால் அந்த மனிதர் பேசாத தகவல்களையும் அவர்கள் பேசியது போல செய்கிறது. ஓகே, போலவும் தோன்றும். சரி, இதுக்கான தீர்மானம் என்ன? இணையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் நினைவாற்றலை மாற்றும் என்பது உறுதி. ஆனால் இது எத்தனை ஆழமாக தாக்கும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். ஓகே, இந்த ஆராய்ச்சியில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் செய்யுங்க, அல்லது அது சார்ந்த மற்ற ஆய்வுகளையும் படிங்க. உங்களுக்கு நீங்களே கூட பின்னாடி அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். அதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் சொல்லலாம். ஏஐ மற்றும் இணையம் தகவல்களை நினைவில் வைப்பதை குறைத்து அதன் மீது நாம் அதிகமாக சார்ந்து விடக்கூடும். எப்பவுமே தெரியுது அதை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது. பட் ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படிங்கும்போது, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு எண்ணிக்கை மூலமாக சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதுக்கு ஒரு சரியான அறிவியல் ஆய்வு பண்ணணும். ஓகே, அதன் மீது நாம் அதிகமாக சார்ந்து விடக்கூடும். ஆனால் இது நம்மை முழுமையாக நினைவிழக்க செய்கிறது என்பதற்கு இன்னும் உறுதியான ஆதாரங்கள் இல்லை. மேலும் ஆய்வு செஞ்சால் அதுக்கான ஆதாரங்கள் வரும். ஓகே, கூடுதல் ஆய்வுகள். ஆய்வாளர்கள் ஏஐ தொழில்நுட்பம் நினைவாற்றல் மற்றும் கற்றலின் மீது கொண்ட தாக்கங்களை இன்னும் சீராக ஆராய வேண்டும். 10வது அப்படிங்கிறாங்க, ஏஐ மென்மையிலே உள்ள சாத்தியமான தவறான தகவல்களை நம்முடைய உண்மையான நினைவுகளை மாற்றக்கூடும் என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே ஓகே சில இஷ்யூஸையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணங்களால் இந்த ஆய்வை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆய்வாளராக இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கான நேரமோ சூழலோ அமையலை, ஆனால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு காசு கொடுங்க, ஃபன் பண்ணுங்கள். ரைட்டு. இதுதான் இந்த ஆர்டிக்கிளோட சுருக்கம். பின்னாடி மேலே வேற ஒரு ஆர்டிக்கிளோட சந்திக்கிறேன். நன்றி.